ஹலோ கோடர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் சிஎஸ்எஸ்ல இருக்க அனிமேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேசிக்காக HTML சிஎஸ்எஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே ஒரு சீரிஸ் இருக்குது HTML சிஎஸ்எஸ் ஃபார் பிகினர்ஸ்னு. அது வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அனிமேஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அனிமேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் ஒரு சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு index.html ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு styles.css ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு இமேஜஸ் ஃபோல்டர் இருக்கு. இமேஜஸ் ஃபோல்டரில் plain.png அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து தேவை அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன், நம்ம சேனலோட கிட்டப் லிங்க். ஸோ அந்த கிட்டப் லிங்க்ல போயிட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கூகுளில் இருந்து எடுக்கணும், அது கூகுளில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஎன்ஜி இமேஜ் எடுக்கணும். பிஎன்ஜி இமேஜ் எடுத்துட்டு அதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான கிட்டப் லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கோட் ரன் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரீவியஸாக HTML CSS சீரிஸ் பண்ணப்போ இதே தான் யூஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்டென்ஷனில் லைவ் சர்வர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த லைவ் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் லைவ் சர்வர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இப்போ நான் அதை ரன் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு போர்ட் அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் லைவ் சர்வர் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து index.html வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது நமக்கு லோக்கல் சர்வர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் யூஸ் பண்ணியே காம்ப்ளெக்ஸ் அனிமேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை ஜேக்வரியோ எதுவுமே தேவை கிடையாது. அது இல்லாமலே வந்து நம்மளால சிஎஸ்எஸ்ல வந்து அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தென் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே போயிட்டு index.html போயிட்டு ஒரு HTML கிரியேட் பண்ணுறேன். ஸோ HTML கிரியேட் பண்ணுறதுக்கு HTML அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைல்ன்ற அதை செலக்ட் பண்ணனாலே நமக்கு HTML வந்து கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு இங்கே இருக்க நான் மெட்டா டேக்ஸ் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் மெட்டா டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு லிங்க் பண்ணுறேன். ஸோ லிங்க்ல ஹெச்ரெஃப்ல நம்ம ஸ்டைல் ஷீட் ஒரு பாத் கொடுக்கணும். ஸோ பாத்தில் styles.css இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ பாடி இருக்கு, பாடியில் போயிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாடி கிளாஸ் வந்து நான் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிடுறேன். நம்ம இன்னும் styles.cssல எதுவும் ஆட் பண்ணல, இப்போதைக்கு கிளாஸ் நேம் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ஒரு இமேஜ் வச்சிருக்கோம், அந்த இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இமேஜில் இப்போ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் ஃபோல்டரில் அது இருக்குது. ஸோ இமேஜஸ் இங்கே போயிட்டு plain.png செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டில் plain அப்படின்னு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இமேஜ் லோட் ஆகணும், நமக்கு இன்னும் லோட் ஆகலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கோ லைவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் கோ லைவ் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் டேப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் ப்ரீவியஸாக இருந்ததை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளெயின் இமேஜ் வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணியிருக்கோம் பாடிக்கு. ஸோ கண்டெய்னர் நான் அந்த கிளாஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆக்வா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த கலர் வந்துடுச்சு. ஸோ பிளெயின் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் ஆட் பண்ணுறேன். கிளாஸ் வந்து பிளெயின் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ styles.cssல டாட் பிளெயின் அப்படின்னு வச்சுக்குவோம். பிளெயின் இமேஜ்க்கு வித் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித் வந்து நான் 200 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, ஸோ தட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஎஸ்எஸ்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் வந்து சப்போர்ட் ஆகும். அந்த ஒவ்வொரு வேல்யூவாக என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். நம்ம ஸ்கூல்லலாம் கிராஃப்லலாம் போட்டிருப்போம் XYZ வேல்யூ. ஸோ இருந்தாலும் அதை ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு எப்படின்னா ஹரிசாண்டலில் இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து ஹரிசாண்டலில் இருக்கும், வேர்டிக்கல் ஒய் வந்து வேர்டிக்கலில் இருக்கும். இசட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெப்த் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 3 டைமென்ஷனில் நமக்கு இசட் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இது வந்து காமிக்கிறேன். ஏன்னா நம்ம அனிமேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆக்சிஸ் வந்து ஞாபகம் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து நமக்கு டக்குன்னு நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு புரியும்.
ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், எக்ஸ் வந்து ஹரிசாண்டலில் இருக்கும், ஒய் வெர்டிக்கலில் இருக்கும், இசட் வந்து நமக்கு டெப்த் மாதிரி. ஓகே, ஸோ இந்த நாலேஜ் வச்சு தான் நம்ம அனிமேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். டிரான்ஸ்ஃபார்மில் இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்லேட் எக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதா வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 100 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் எக்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ்னா வந்து ஹரிசாண்டலில் வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து நான் 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கனால அதோட பொசிஷன்ல இருந்து 100 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ நான் 200 அப்படின்னு யூஸ் பண்ணேன்னா இப்போ 200 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கும். அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து இதுதானே. ஸோ அங்க இருந்து 200 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அனிமேஷன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் டிரான்ஸ்லேட் எக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு என்னன்னா இங்கே இருக்க வேண்டிய பொசிஷன் வந்து இங்கே வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ 200 பிக்சல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 200 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதே இது இப்போ ஒரிஜினல் பொசிஷன் வந்து இது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து நமக்கு ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிருக்கு. இதே இது ரிவர்ஸ்ல மூவ் ஆகணும்னா நம்ம வந்து மைனஸ் அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம்னா ரிவர்ஸ்ல வந்து மூவ் ஆகும். இப்போ நான் வந்து -100 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் விட்டு வெளியே போயிருக்கு. ஏன்னா ஒரிஜினல் ஸ்பேஸ் வந்து இது, அங்கிருந்து நம்ம 100 பிக்சல் வந்து மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்ஸ்லேட் ஒய். ஒய் வந்து இப்போ அந்த இமேஜ் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். அந்த இமேஜ் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்னா நமக்கு வந்து வெர்டிக்கலில் வந்து மூவ் ஆகும். இப்போ நான் போயிட்டு ஒய் இங்கே ஒய்யா மாற்றுறேன். இப்போ இதை டிரான்ஸ்ஃபார்ம் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். டிரான்ஸ்லேட் எக்ஸ் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் ஒய் கொடுக்குறேன். இப்போ ஒய் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒய்ல வந்து நான் 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இதோட பிஹேவியர் பாருங்க. ஒய் கொடுத்தோன்னே அந்த பொசிஷன்ல இருந்து ஒய் 100 கொடுத்தனால 100 வந்து 100 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கு. இதே இது நம்ம ரிவர்ஸ்ல வந்து போனோம் அப்படின்னா -100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து போயிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து மூவ் ஆகும். இப்போ எக்ஸ் கொடுத்தோம், ஒய் கொடுத்தோம். இப்போ இசட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போதைக்கு டெப்த்தில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்ம அனிமேஷன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போதைக்கு நான் -100 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கேன், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே தான் நான் +100 பிக்சல் ஆட் பண்ணாலும் இப்போதைக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா அது ப்ராப்பரான அனிமேஷன்ஸோட இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு இசட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல, நம்ம இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி அது வந்து டெப்த் ரிலேட்டடாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருக்கோம். ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டிரான்ஸ்லேட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்ல இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ நான் இங்கே போனேன்னா டிரான்ஸ்லேட் அப்படின்னு வருதுல்ல. ஸோ அது வந்து என்னன்னா நமக்கு டூ டைமென்ஷனாக ஒர்க் ஆகும். 2 டைமென்ஷன்னா உங்களுக்கு இசட் வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் இதில் வந்து 100 பிக்சல், இங்கே வந்து 100 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து மூவ் ஆயிருக்கு. எக்ஸில் வந்து 100, ஒய்ல வந்து 100 வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் 3D இருக்கு. 3Dனா வந்து சாரி, ஸோ டிரான்ஸ்லேட் 3D கொடுக்கலாம். ஸோ 3D கொடுத்தோம்னா அது வந்து இசட் ஆக்சஸும் வந்து எடுத்துக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் 3D கொடுத்துட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் 10 பிக்சல் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு இசட்டில் வந்து பெருசாக எதுவும் வேரியேஷன்ஸ் வந்து இருக்காது. நம்ம அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அது கரெக்டாக தெரியும். ஸோ இப்போதைக்கு ஸ்லைட்டாக வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் டிரான்ஸ்லேட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா ரொட்டேட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் இங்கே ரொட்டேட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இங்கே போயிட்டு ரொட்டேட் வந்து எப்பயுமே நம்ம டிகிரீஸில் வந்து கொடுக்கணும். நம்ம எப்படி டிரான்ஸ்லேட்க்கு வந்து பிக்சல்ஸில் கொடுத்தோம்ல, அது மாதிரி ரொட்டேட்க்கு வந்து டிகிரீஸில் கொடுக்கணும். இப்போ நான் ரொட்டேட் வந்து ஆங்கிள் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் இங்கே வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு 60 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் ரொட்டேட் ஆயிருக்கு. இது ரொம்ப கிளியராக தெரியாது எப்படி ரொட்டேட் ஆயிருக்குன்னு. எப்பயுமே வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் போங்க. இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா இது கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்த வேல்யூஸ் வந்து வரும் ஸ்டைல்ஸில். ஸோ நான் இங்கே போயிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் எலமெண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்முக்கு வந்து நம்ம கிளியராக காமிக்கும். இப்போ ரொட்டேட் பை ஆங்கிள் தானே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இன்னும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் வந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போய் பார்த்தாலே பாதி இது லேர்ன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் எக்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ 60 டிகிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூ வந்து காமிக்குது. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒரு கிளாக் சிம்பிள் மாதிரி வருதுல்ல. இப்போ இங்கே போயிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து தெரியும் நமக்கு வந்து ரொட்டேட்டோட வேல்யூ வந்து இங்கே மாறிட்டே இருக்கு.
ஸோ நம்ம ஜாமெட்ரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் 0 to 360 டிகிரி தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இப்போ நம்ம இமேஜில் பார்த்த மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டலில் இருக்கும். ஸோ ஹரிசாண்டலில் வந்து அந்த இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ நம்ம ஏன்னா நம்ம ரொட்டேட் எக்ஸ் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸில் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் எக்ஸ்க்கு பதிலாக ஒய்யா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒய்யா சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ ரொட்டேட் ஒய் வந்து வந்துருச்சு 60 டிகிரி வந்துருச்சு. இப்போ திரும்ப இந்த கிளாக் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸில் இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இப்போ ஒய் ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த பிஹேவியர் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். லெஃப்ட் சைடில் வந்து டெய்ல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த பிளேன் இமேஜோட ஹெட் வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வந்து ஒய் ஆக்சிஸில் இந்த மாதிரி வந்து நடக்கும். தென் இதை வந்து இசட்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொட்டேஷன் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் எனக்கு ஒய்னே வந்து இதாக இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரொட்டேட் இசட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இதே இது நம்ம மாற்றி பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து வரும். ஸோ ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒவ்வொரு பிஹேவியர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். பை டிஃபால்ட்டாகவே வந்து கிளாக் வைஸில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட்லேயும் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் இருக்குது. ஸோ ரொட்டேட்டில் இப்போ நான் இங்கே போயிட்டு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்தேன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ 30 டிகிரி இங்கே வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ ரொட்டேட்டில் இப்போ இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா அந்த இசட்க்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. இது 2 டைமென்ஷனில் ரொட்டேஷனோட பிஹேவியர். இதுலேயே வந்து ரொட்டேட் 3Dயும் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நான் ரொட்டேட் 3D கொடுக்குறேன். ஸோ 3D கொடுத்தோன்னா 3Dயில் வந்து வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டேரெக்டாக டிகிரி மட்டும் கொடுக்க மாட்டோம். நம்ம என்னென்ன ஆக்சிஸில் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நான் இப்போ 1 1 1 கொடுத்துறேன். அதாவது எக்ஸ் ஒய் இசட் மூணுக்கும் 1 1ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். தென் நான் 30 டிகிரி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிஹேவியர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் எனக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகலை. நான் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. இனிஷியல் பிஹேவியர் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிஹேவியர் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரொட்டேஷன் வித் டெப்த்தோட இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸோ இமேஜ் வந்து வித் இசட் ஆக்சிஸோட வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இசட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இசட்டுக்கு வந்து நான் 0 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேஷனோட பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இன்னும் அப்டேட் ஆகலை. நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேஷன் பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். டிகிரி வர எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளாக் வைஸில் இருக்குது வரும். ஸோ அதை வச்சுட்டு உங்களுக்கு அனிமேஷன்ஸில் எப்படி வரணும் அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம இங்கேருந்தே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் இருக்க டிரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட்ன்ற 2 வேல்யூஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 வேல்யூஸ் இருக்குது. ஸ்கியூ, ஸ்கேல் அண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.